வணக்கம் நண்பர்களே. குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்காக ஏற்கனவே நம்ம அனலாகி டாப்பிக்கில் ஃபுல்லாக என்னென்ன டைப் இருக்கோ அந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி ஒரு 3 டைப்பில் வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 4வது டைப். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸில் எது பொருந்தாததோ அதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருப்பாங்க. இது ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தது லெட்டர்ஸை வச்சு பார்த்தோம் இல்லைங்களா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸை வச்சு. இப்போ இதில் பார்க்க போகிறது நம்பர்ஸை வச்சு. இதில் பாருங்கள், இதில் ஒரு 10 கொஷின் பார்க்கலாம். இந்த கிளாசிஃபிகேஷன் டாபிக் ஏற்கனவே அன்லாகி டாப்பிக்கில் ஒரு 40 கொஷின்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருந்தோம். இப்போ அதே மாதிரி இன்னையோட இந்த டாபிக் முடியுது கிளாசிஃபிகேஷன். நாளைக்கு நான் இந்த டாப்பிக்லேருந்து இந்த கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து 40 கொஷின்ஸை வச்சு ஒரு கொஷின் பேப்பரை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 441, 484, 529, 566, 625. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 441 அப்படிங்கிறது 21 ஸ்கொயர், 484ங்கிறது 22 ஸ்கொயர், 529ங்கிறது 23 ஸ்கொயர். அப்போ அதே மாதிரி 24 ஸ்கொயர் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா 576ன்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா 566ன்னு இருக்குது. இந்த 625 பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர். ஸோ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா 566. ஸோ எல்லாமே ஸ்கொயர் நம்பர், இது மட்டும் ஸ்கொயர் நம்பர் இல்லாமல் இருக்குது. அதனால் இதுதான் ஆட் மேன் அவுட். புரிஞ்சு முடியுங்களா? ஸோ இந்த மாதிரியான ஐடியாஸ் வச்சு தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 232, 343, 454, 564, 676. இது என்ன பண்ணலான்னா பாருங்கள், 232 கரெக்டாக. நீங்கள் இப்படி யோசிக்கலாம், இன்னும் ஈஸியாக முதல் நம்பரை வச்சு மட்டும் 2, 3, 4, 5, 6. நடுவில் இருக்கிற நம்பர் பாருங்கள் 3, 4, 5, 6, 7. அடுத்து பாருங்கள் 2, 3, 4. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? 5ன்னு வந்திருக்கணும். அதாவது 565ன்னு வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 564ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் 4 564. சரிங்களா? அடுத்ததாக மூணாவது கேள்வி. 7, 9, 11, 14, 15. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிளான லாஜிக் பாருங்கள். 7, 9, 11, 15 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸ். கரெக்டாக? 14 மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஈவன் நம்பர். அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி 14. முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கான்செப்டை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம், ஸ்கொயர் கியூப் வச்சும் கேட்கலாம். என்னென்ன மாடலெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த டைப்பில் சொல்லிட்டு வரோம். சரிங்களா? நாலாவது கேள்வி பாருங்கள். 4, 10, 22, 46, 96, 190, 382. இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 4 கூட 6 கூட்டினா 10, 10 கூட 12 கூட்டினா 22, 22 கூட 24 கூட்டினா 46, 6 டபுள் ஆகுனா 12, 12 டபுள் ஆகுனா 24. அப்போ 24 டபுள் ஆகுனா 48. கரெக்டாக? அப்போ 46 கூட 48 ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கணும் அப்படின்னா 94ன்னு கிடைக்கணும். ரைட்டா? ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 96. அப்போ இதில் பொருந்தாது எது அப்படின்னா 96. நீங்கள் வேணால் அடுத்தடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இந்த நம்பர் கூட 48 டபுள் ஆகுனா 96. ஸோ 94 96 கூட்டினீங்கன்னா 190 கரெக்டாக வரும். அடுத்து அதை டபுள் ஆக்கி கூட்டினீங்கன்னா இந்த நம்பர் வரும். சரிங்களா? ஸோ மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போ இதில் பொருந்தாதது இந்த 96 அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 5. 81, 66, 53, 43. இப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கேயும் பாருங்கள், ஒவ்வொன்றுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தா போதும். 81ல் 15 போயிடுச்சு அப்படின்னா 66, 66ல் 13 போயிடுச்சு அப்படின்னா 53. முதல்ல 15 மைனஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 13 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 11 மைனஸ் பண்ணணும். 53ல் 11 போயிடுச்சு அப்படின்னா 42. ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 43. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி 43. நம்ம புரியுதுங்களா? சாதாரண அடிஷன் சப்ராக்ஷன் தெரிஞ்சாலே போதும். இந்த மெத்தடில் அவங்க கேட்குறதுக்கெல்லாம் நம்மளால் ஆன்சர் பண்ணுற முடியும். ஆறாவது கேள்வி. 6, 13, 18, 25, 30, 37, 40. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், 6 கூட 7 கூட்டினா 13. கரெக்டாக? 13 கூட 5 கூட்டினா 18. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 18 கூட 7 கூட்டினா 25, 25 கூட 5 கூட்டினா 30, 30 கூட 7 கூட்டினா 37. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா? 7, 5, 7, 5, 7. அப்போ அடுத்து எதை கூட்டியிருக்கணும்? 5. அப்போ 37 கூட 5 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 42, 42 வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன கொடுத்துட்ருக்காங்க? 40ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ
40 40 சரிங்களாம்மா, புரிஞ்சு முடியுதுங்களா? ஸோ இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள். நாளைக்கு நான் இந்த மாடலில் உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் வரும், 40 கேள்விகளை வச்சு தரேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த டைப்பில் சொன்ன எல்லா விஷயங்களும், இந்த டாப்பிக்கில் செகண்ட் டாபிக் சொல்லியிருக்கோம் இல்லையா, கிளாசிஃபிகேஷன், அதில் சொன்ன எல்லா மாடலும் உங்களுக்கு அந்த இடத்துல கவர் ஆகிடும். ஓகேவா? 7வது கேள்வி பாருங்கள். 2 5 10 3 6 18 4 7 30. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 2 5 10 3 6 18 4 7 என்ன வந்திருக்கணும், 28ன்னு வந்திருக்கணும். அவங்க 30ன்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சு முடியுதா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 3வது நம்பர், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த 3வது நம்பர். அப்போ அது மாதிரி இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 28 வந்திருக்கணும். ஸோ 30ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பி 30. சரிங்களாம்மா? அடுத்ததா 8வது கேள்வி. 22 33 66 99 121 279 594. இது ஒன்றும் இல்லை, எல்லாமே 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 22 33 66 99 121 594 கூட 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். ஆனால் எது மட்டும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வராதுன்னா 279 மட்டும் 11ஆம் வாய்ப்பாட்டில் வராது. டிவைசபிள் பை 11. சரிங்களா? அப்போ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி. இது ஒன்று மட்டும்தான் நாட் டிவைசபிள் பை 11. 11 டேபிளில் வராது, மற்ற எல்லாமே வரும். நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டேபிளை வச்சும் அவங்க கொஸ்டின் கேட்கலாம். 9வது கேள்வி பாருங்கள். 27 81 1331 125. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 27ங்கிறது 3 கியூப், 1331ங்கிறது 11 கியூப், 125ங்கிறது 5 கியூப். ஆனால் 81 மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 9 ஸ்கொயர். மற்றதெல்லாம் கியூப் நம்பர், இது மட்டும் ஸ்கொயர் நம்பர். அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி 81. சரிங்களா? அதே மாதிரி இந்த மாடல்லையே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன எல்லா டைப்பை வச்சுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம அடுத்தடுத்து கொஷின்ஸ் போட்டுருக்கோம். டெய்லி ஒரு 5 கொஷின் 10 கொஷின் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடுறோம். அந்த கொஷின்ஸையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒருவேளை வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை நீங்கள் அப்படின்னா நான் அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்க டைப்ஸோடைய லிங்க்கையும் நான் தரேன். அந்த டைப் இல்லாமல் ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அது ரொம்பவே உதவிகரமானதாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள். 10வது கேள்வி. 12439 23549 34659 45769 57689. இதில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய நம்பர்லாம் இருக்கே சார், இதெல்லாம் எப்படி அப்படின்னா இங்கேயும் ரொம்ப சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் 1 2 3 4 5 கரெக்டாக. ரெண்டாவது நம்பர் 2 3 4 5 6ன்னு வந்திருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, 7ன்னு கொடுத்துருக்காங்க. மீதி அடுத்தடுத்த நம்பரோட பாருங்களேன். 4 5 6 7, இங்கே 8க்கு பதில் 6ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4வது நம்பர் பாருங்கள். 3 4 5 6 7 வந்திருக்கணும், வரலையா? 9, கடைசி நம்பர் எல்லாத்துலேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனிச்சிங்கன்னா 9 9 9 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பார்க்க போனாலும் நடுவில் இருக்கிற அந்த 3 நம்பர் இதில் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் பொருந்தாதது ஆப்ஷன் சி 57,689 அப்படிங்கிறது தான் இதில் ஆட் மேன் அவுட். நம்ம புரிஞ்சு முடியுதுங்களாமா? ஸோ இந்த பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி சொன்ன டைப் 3லையும் பார்த்தது. முன்னாடி சொன்ன டைப் 2 டைப் 1ல் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். ஏன்னா அங்கே வேர்ட்ஸாக வச்சு கொடுத்துருப்போம். போன டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்டை வச்சு கொடுத்துருப்போம், இங்கே நம்பர்ஸை வச்சு சொல்லியிருக்கோம். ஸோ கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க இந்த ஆட் மேன் அவுட் பொருந்தாதது அந்த மாதிரி விஷயங்களை தான் நமக்கான கொஷின்ஸாக கேட்பாங்க. சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் கொஷின் 225 169 144 100 64 48. இதுக்கான ஆன்சர் என்னன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி 6 9 12 15 18 22. இதில் பொருந்தாததுன்னு பார்க்கணும். மூணாவது 27 125 216 343. இதில் எது மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதையும். அடுத்ததான் நாலாவது கேள்வி 462 422 380 342 306. இதில் பொருந்தாதது அப்படிங்கிறதையும் இந்த 4 கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இந்த மாடலில் உங்களுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான ஆன்சர்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே முன்னாடி கொடுத்த ஃபஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பரையும் பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரி ஒரு டாபிக் முடிகிறப்பவும் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் தரேன். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எழுதும்போது நம்ம மெயின்ஸ் எல்லாம் என்ன சொல்லலை, ப்ரிலிம்ஸ்க்கு ரிசல்ட்டே வரல, வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் உட்காந்து மொத்தத்தையும் ரிவைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.